Redmi K20 இப்போ தான் லான்ச் ஆன மாதிரி இருக்கு. வெல், அதுக்கு காரணம் அது இப்போ தான் லான்ச் ஆச்சு, கிட்டத்தட்ட 6 மாதம் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ளே K30 வரப்போது நான் 5 நாளில் சைனாவில் அதை ரிவீல் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்மளுக்கு K30 பற்றி என்னெல்லாம் தெரியும், என்னெல்லாம் அதுலேருந்து எதிர்பார்க்குறோம், எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹே guys, என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவுக்கு போவோம். திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தொண்டை இன்னமும் சரியாகலை. ஸோ கொஞ்சம் அடுத்த ஒரு 2 வீடியோ கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அடுத்த வாரத்துலேருந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ சாரி கொஞ்சம். எனிவே, ஸோ இப்போ இந்த Redmi K30 பற்றி நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லாமே டீசர்ஸ், போஸ்டர்ஸ், இது எல்லாமே ரெட்மி நிறைய சொல்லியிருக்காங்க. இன்னும் 5 நாள் 10 டிசம்பர் இது சைனாவில் அன்வீல் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் அவங்க சோஷியல் மீடியாவில் நிறைய டீசர்ஸ் இதை பற்றி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில லீக்ஸும் வந்திருக்கு. ஸோ 10 அன்றைக்கி கண்டிப்பாக இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டான ஒரு வீடியோ லான்ச் இவெண்ட்டுக்கு அப்புறம் என்னெல்லாம் இந்த ஃபோனில் இருக்குது, என்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். ப்ளஸ் எவ்வளோ சீக்கிரம் இம்போர்ட் பண்ண முடியுமோ இம்போர்ட் பண்ணி இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன். ஸோ இது வரைக்கும் அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ எனிவே, இப்போ நம்ம டிசைன் அப்படின்னு பார்க்கல K30ல் இது வரைக்கும் நம்ம பார்த்த ரெட்மி ஃபோன்ஸ் இல்லை ஷாமி ஃபோன்ஸோட கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. எஸ், பின்னாடி உள்ள அந்த கிரேடியன்ட் பேக் இப்போ லேட்டஸ்ட் ரெட்மி நோட் 8 சீரீஸ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் இருக்குல்ல, அந்த பின்னாடி அந்த கேமராஸில் இருக்கிற அந்த பேட்டர்ன் அது கொஞ்சம் புதுசாக இருக்குது. இது Huaweiயோட Mate 30 Proலேருந்து இன்ஸ்பயர் ஆன மாதிரி இருக்குது. அதுக்காக Huaweiலேருந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இங்கே கேமராஸ் வெர்டிக்கலாக அலைன் பண்ணியிருக்காங்க, சர்க்குலராக இல்லை. பின்னாடி 4 கேமராஸ் இருக்குது. இப்போ பில்ட் அப்படின்னு பார்க்கையில் ரெட்மி அவங்க பட்ஜெட் ஃபோன்ஸ்லேயே, அதாவது நோட் சீரீஸ்லேயே கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே K30லையும் ப்ரீமியம் கிளாஸ் தான் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். K20ல் இருக்க மாதிரி இங்கேயும் மெட்டல் ஃப்ரேம் கொடுக்கணும். இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டது என்னென்னா, பவர் பட்டனில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எடுத்துகிட்டு வர போகிறாங்க இந்த ஃபோன்லன்ட்டு. இதுதான் முதல் தடவை ஒரு ரெட்மி ஃபோனில் இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வரைக்கும் நம்ம சோனி ஃபோன்ஸில் இந்த மாதிரி ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்துருக்கோம். சாம்சங்கோட கேலக்ஸி S10e பார்த்துருக்கோம். எனக்கு பர்டிகுலராக இந்த இம்ப்ளிமெண்டேஷன் பெருசாக பிடிக்கல. பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி இது கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளஸ் இது வரைக்கும் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்ததுலேருந்து இப்போ சைட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருக்கு போகிறதுக்கு காரணம் என்ன? இப்போது இதனால் டிஸ்பிளே AMOLEDலேருந்து LCDக்கு மாறிட்டாங்களா? ஓகே, டிஸ்பிளே பற்றி பேசையில் இங்கே ஒரு 6.66 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் பேனல் எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்னு கேள்விப்படுறோம். ரெண்டர்ஸ் வச்சு பார்க்கையில் இப்போ மேலே பாப்அப் கேமராலாம் கிடையாது, பஞ்ச் ஹோல் தான் எடுத்துகிட்டு வராங்க. திருப்பி இங்கே 2 ஃப்ரண்ட் ஃபேஸிங் செல்ஃபி கேமராஸ் இருக்க மாதிரி தெரியுது. சாம்சங் கேலக்ஸி S10 ப்ளஸில் நம்ம பார்த்த மாதிரி இங்கே திருப்பியும் அந்த இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இல்லை, பஞ்ச் ஹோல் இருக்குது. அப்படிங்கையில் மேபி இது ஒரு IPS LCD பேனலாக இருக்கலாமா? வெல், AMOLED பேனலோட பஞ்ச் ஹோல், AMOLED பேனலோட சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் இந்த ஃபோனில் கேலக்ஸி S10e. ஸோ அந்த மாதிரியும் இங்கே இருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, பெசல்ஸ் ரொம்ப தின்னாக இருக்குது, ப்ளஸ் சைட்ஸ் கர்வாக இருக்குது. ஜென்ரலாக கர்வ் டிஸ்பிளேனா அது AMOLED தான். ஸோ இப்போ CC9 Proவில் பார்த்த மாதிரி கர்வாக இருக்குது. ஸோ அதனால் இது AMOLED-ஆக இருக்க தான் சான்சஸ் அதிகம். எனிவே, இன்னும் 5 நாளில் கன்ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த டிஸ்பிளே பற்றி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த தடவை ஹை ரெஃப்ரெஷ் ரேட் எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். 120 Hz கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் 90 Hz கொடுத்தா கூட நல்லா தான் இருக்கும். அது போக இப்போது சைனாவில் அட்லீஸ்ட் 5G வேரியண்ட் எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்னு சில வதந்திகளில் சொல்லியிருக்காங்க. இப்போ ரெட்மி K30ல் Snapdragon 765G அப்படிங்கிற லேட்டஸ்ட் மிட்ரேஞ்ச் Snapdragon சிப்செட் யூஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. இது இப்போ K20ல் 730லேருந்து ஒரு லாஜிக்கல் அப்கிரேட் மாதிரி தான் தெரியுது. G சீரிஸ் சிப்செட்டாக இருக்கிறதுனால இந்த ஹை ரெஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளேயாக இருந்தால் கூட ஈஸியாக ரன் பண்ண முடியணும். இப்போது 765Gங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, ரீசெண்டாக உள்ள ஸ்னாப்ட்ராகன் டெக் சமிட்டில் பின்லின், ஷாமியோட கோஃபவுண்டர் ப்ளஸ் வைஸ் சேர்மன் அவர் கமெண்ட் பண்ணியிருந்தார்.
ப்ளஸ் விவோவில் ஒரு டீசரும் இருந்துச்சு. மற்றபடி ஸ்பெக்ஸ்னு பார்க்கல 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் அப்புறம் 8 இந்த பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது. மைக்ரோ எஸ்டி கிடையாது, K20லையும் இருந்ததில்லை. ப்ளஸ் ஹெட்ஃபோன் ஜாக் இப்போ ஷாமி அவங்க ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இதுலேயும் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். இதெல்லாம் லாஜிக்கலான எதிர்பார்ப்பு. இன்னொரு விஷயம், பேட்ரின்னு வரையில் 2 டிஃப்ரெண்ட் வதந்திங்க கேள்விப்படுறோம். ஒன்று K30 5G வேரியண்ட்டில் 4500 mAh பேட்ரி வரும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். எஸ், K30 5G வேரியண்ட். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா K30ல் 2 வேரியண்ட் வர சான்ஸ் இருக்குது. ஒன்று 5G வேரியண்ட், இது சைனாவில் மட்டும் ரெட்மி எடுத்துகிட்டு வர சான்ஸ் இருக்குது. இந்த 5G வேரியண்ட்டில் தான் Snapdragon 765G சிப் இருக்கும். ரெகுலரான ஒரு 4G வேரியண்ட் மற்ற மார்க்கெட்ஸ், இந்தியா மாதிரி மார்க்கெட்ஸில் அதை எடுத்துகிட்டு வர சான்ஸ் இருக்குது. அதில் Snapdragon 730G சிப் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Snapdragon 730G பார்த்தீங்கன்னா K20யில் உள்ள 730யோட ஒரு மார்ஜினல் இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஆனால் இன்னும் ஹையர் ரிஃப்ரெஷ் ரேட் ப்ளஸ் Snapdragon 730G ப்ளஸ் MIUI 11 அப்படின்னு இந்த காம்பினேஷனை பார்க்கல பர்ஃபார்மன்ஸ் இன்னமும் ஸ்மூத்தாக, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் ஸ்மூத்தாக, நல்லா ஸ்னாப்பியாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இந்த 730G வேரியண்ட்டுக்கு வெறும் அதே 4000 mAh பேட்ரி தான் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இப்போ 730G வேரியண்ட்டுங்கிறதே டோட்டலாக ஒரு ஸ்பெகுலேஷன் தான். இது கன்ஃபார்ம் ஆகலை. இதை பற்றி பெருசாக எதுவும் கேள்விப்படல. இங்கே என்ன கன்ஃபார்மாக இருக்குன்னா, விவோவில் ஒரு டீசர் வச்சு பார்க்கல K30யில் கண்டிப்பாக ஒரு வேரியண்ட்லேயாவது 4500 mAh பேட்ரி இருக்கும். ப்ளஸ் 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கும். அதை யூஸ் பண்ணி 0 to 100 1 மணி நேரத்துக்கு கம்மியாக போக முடியணும். அடுத்து கேமராஸ்னு வரையில் ஷாமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரைமரி 64 மெகாபிக்சல் சென்சர் இருக்கும் அப்படின்னு. ஸோ இனிஷியலாக அதனால இங்கே சாம்சங்கோட ஐசோசெல் பிரைட் GW1 சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு நினச்சேன். ஸோ இதுதான் Redmi Note 8 Proவில் யூஸ் பண்ண சென்சர். பட் இங்கே ரீசெண்டாக உள்ள லீக்ஸை வச்சு பார்க்கல இது ஒரு சோனியோட புது சென்சர் மாதிரி தெரியுது. இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணாத IMX686 மாதிரி தெரியுது. ஸோ இது நம்ம ரீசெண்டாக பார்த்துருக்கோம்ல, நிறைய ஃப்ளாக்ஷிப்ஸில் போன வருஷம் இந்த வருஷம் ஃபுல்லாக பார்த்த சோனி IMX586ஓட அடுத்த சென்சர். ஸோ இப்போ அந்த 586 சாம்சங்கோட 48 மெகாபிக்சல் சென்சரோட ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. அந்த 586 இப்போ உள்ள சாம்சங் 64 மெகாபிக்சல் சென்சருக்கே நல்லா காம்படிஷன் கொடுக்குது. ஸோ அப்படி இருக்கையில் சோனியோட புது 64 மெகாபிக்சல் சென்சர் இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணணும்னு எதிர்பார்க்கலாம். மற்ற 3 கேமராஸ் ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சர், அப்புறம் 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர். செல்ஃபி கேமராஸ் பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் இப்போதைக்கு இல்லை. பட் டீசெண்டான ஸ்பெக்ஸ் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். பாசிபிளி ஒரு ரெகுலர் செல்ஃபி கேமரா, ஒரு டெப்த் சென்சர் இல்லை அல்ட்ரா வைட் இன்க்ளூட் பண்ண சான்ஸ் இருக்குது. ப்ரைஸிங்னு வரையில் எதுவும் கான்க்ரீட்டாக இன்ஃபர்மேஷன் இல்லை. பட் போன தடவையே K20 ப்ரைஸிங்க்கு கொஞ்சம் பிரச்சனை நடந்துச்சு. நிறைய பேருக்கு அது கரெக்டாக ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது. ஸோ 730G லான்ச் பண்ணாங்கன்னா ப்ரைஸிங் இங்கே இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. அதே 20,000 ரூபா செக்மெண்ட்டில் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. பட் 5G வேரியண்ட்டை குளோபலாக லான்ச் பண்ணால், 765Gயோட லான்ச் பண்ணால் கண்டிப்பாக ப்ரைஸிங் 25,000 ரூபாய்க்கு மேலே போக சான்சஸ் அதிகம். மேபி அந்த பேஸ் வேரியண்ட்டை கட் பண்ணிவிட்டு ஹையர் வேரியண்ட்டை மட்டும் 5Gயோட லான்ச் பண்ணி ப்ரைஸிங் 30,000 ரூபா வரைக்கும் கூட புஷ் பண்ண சான்ஸ் இருக்குது. இங்கே என்ன கன்ஃபார்மாக தெரியும்னா, ஒரு பர்ப்ளிஷ் பிங்க் வேரியண்ட் நிறைய வீடியோஸில் நிறைய டீசர்ஸில் பார்த்துட்ருக்கோம். ப்ளஸ் ஒரு ரெட் வேரியண்ட்டும் லீக் ஆகிருக்கு. ஸோ அட்லீஸ்ட் 2 கலர் ஆப்ஷன்ஸாவது இங்கே இருக்குது. ஸோ இதுதான் Redmi K30 பற்றி இது வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த K சீரீஸ் பற்றி? இந்தியாவுக்கு வர்றது 765G 5G வேரியண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை 730G வந்தால் போதும், ப்ரைஸ் ஏற்றாத வரைக்கும் ஓகே நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்து என்ன கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.